தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்ணே. அனைவருக்கு வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. இன்றைய பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவு பங்குனி உத்திர சிறப்பு பதிவு. பங்குனி உத்திர திருநாள் மிகவும் மங்களம் நிறைந்த ஒரு நட்சத்திர திருநாள். 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் வரும் நாளைதான் பங்குனி உத்திரமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த தினம் அனைத்து தெய்வங்களின் திருமண நாளாக அமைந்திருப்பது மேலும் சிறப்புடையது. சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்றது ஒரு பங்குனி உத்திர நன்னாளில்தான். அவதார புருஷரான ராமன் சீதையை திருமணம் செய்து கொண்டதும் இந்த நாளில்தான். திருவரங்க பெருமாளோடு ஆண்டாள் இரண்டர கலந்ததும் இந்த நாளில்தான். சிவனே வரம் தந்து அவனே அசுரர்களை அழிக்கும் பொருட்டு முருகனாக பிறந்து அசுரர்களை அழித்தார். இதனை ஈசனே அவன் ஆடலால் மதலை ஆயினன் கான் ஆசிலா அவன் அருமுக துன்மையால் அறினி என்று சிவனே மதலையாக முருகனாக தோன்றினான் என்பதை கந்த புராணத்தில் கச்சியப்பர் பாடியுள்ளார். எதற்காக முருகன் அவதரித்தாரோ அதன் பொருட்டு அசுரர்களை அழிக்க புறப்பட்ட தினமும் இந்த பங்குனி உத்திர திருநாள்தான். சூரனை அழைத்து செந்தலம்பதியை விட்டு நீங்கி திருப்பரங்குன்றம் வந்து தங்கினார் முருகப்பெருமான். அங்கே தன் மகள் தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்கும் பொருட்டு இந்திரன் இந்திராணி தன் மகள் தெய்வ யானையுடன் தேவர்கள் புடைசூழ திருப்பரங்குன்றம் வந்து சேர்ந்தார் இந்திரன். அப்போது இந்திரன் பிரம்மதேவனை நோக்கி திருமணம் செய்ய நல்ல வேலையை ஆராய்ந்து சொல்லும்படி கேட்க, முருகவேளுக்கு எல்லா தினமும் சிறப்புதான், ஆனால் இவ்வேளை மிகவும் சிறப்பு என்றார். அந்த நாள் பங்குனி உத்திரம். முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடைபெற்ற பங்குனி உத்திரத்தில் திருப்பரங்குன்றத்தில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இங்கிருக்கும் முருகன் எப்போதும் திருமண கோலத்திலேயே தெய்வ யானை அம்மையோடு காட்சி தருவார். பகைவருக்கே அழகாக காட்சி தரும் அவன் திருமண கோலத்தில் அவன் அழகை காண கண்கோடி வேண்டும். சூரபன்மனுக்கு தன் விஸ்வரூபத்தை முருகப்பெருமான் காட்டினான். 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டொன்றாகி மேயின எனினும் செவ்வேல் விமலமா சரணம் தன்னில் தூய நல் எழிலும் காற்றாதென்றிடின் இணைய தொல்லோன் மாயிரு வடிவிற்கெல்லாம் ஓமை யார் வகுக்க வல்லார் என்று பிரமித்து சூரன் கூறுவதாக கந்த புராணத்தில் பாடப்பட்டுள்ளது. 1000 கோடி மன்மதர்கள் அழகுகளை திரட்டினாலும் இப்பரமனாகிய முருகப்பெருமானது பாத அழகிற்கு இணையாகாதே என்று சூரன் உருகினான். தன்னை எதிர்ப்போருக்கே தன் பேரழகை காட்டி அருள் பாலிக்கும் எம்பெருமான் முருகன் தன் அடியவர்களுக்கு எத்தகைய அருளையெல்லாம் வழங்குவான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றார் தூயவராக மேலே தொல்கதி அடைவர் என்பது உண்மையே. இந்த பங்குனி உத்திர நன்னாளில் அவன் கோவிலுக்கு சென்று முருகன் அருள் பெறலாம். பங்குனி உத்திர நாள் திருமண விரத நாள், கல்யாண சுந்தர விரத நாள் என்று அழைக்கப்படுகிறது. தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடந்த இந்த நாளில் திருமணம் ஆகாதவர்கள் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் திருமண வரத்தை இறைவன் தருவார் என்பது நம்பிக்கை. பொதுவாகவே மகிழ்ச்சியான தருணத்தில் நம்மிடத்தில் யாராவது அவர்களுக்கு தேவையானதை கேட்டால் நாம் மனமுவந்து கொடுத்து விடுவோம். அதுபோலவே தெய்வங்களின் மகிழ்ச்சியான தினம் இந்த பங்குனி உத்திரம். அந்த நாளில் நாம் கேட்கும் வரங்களை தெய்வங்கள் வாரி வாரி வழங்கும். அனைத்து திருத்தலங்களிலும் பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதற்காக விரதம் இருந்து மாலை அணிவித்து பால்குடம், காவடி, அழகு குத்துதல் என வேண்டுதல்களை பக்தர்கள் நிறைவு செய்கின்றனர். பங்குனி உத்திர திருநாளில்தான் பார்க்கடலை கடைந்த போது மகாலட்சுமி தோன்றினார். அதனால் இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நன்னாளும் கூட. இந்த உத்திர திருநாளில் பிறக்கும் பெண் பிள்ளைகள் மகாலட்சுமி அம்சமாகவே கருதப்படுவர். இந்த பங்குனி உத்திர திருநாளில் நிலம் வாங்குதல், நகை வாங்குதல், பொருள் வாங்குதல் முதலியன சிறப்பு. அதுபோல புதிய தொழில் தொடங்குதல், திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை நடத்தினால் நன்மைகள் நிகழும் என்பது ஐதீகம். நாம் அனைவரும் இறை சிந்தனையில் கலந்து இந்நாளில் இறைவன் அருளை பெறுவோம்.
இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகட்டும். மீண்டும் மற்றுமொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.